ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் இந்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கொஞ்சம் சிக்காக இருந்ததுனால நான் வெளியே போய் நிறைய வீடியோஸ் என்னால் எடுக்க முடியல. Panasonic சூப்பர் மிக்சர் கிரைண்டர் வாங்கியிருக்கேன். அதை அன்பாக்ஸ் பண்ணலாம். வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த வீடியோவை என்னால் அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப டிலே ஆயிடுச்சு. இந்த Panasonic சூப்பர் மிக்சர் கிரைண்டர் ரொம்ப நல்லா இருக்குது. என்னுடைய பழைய மிக்சர் கிரைண்டர் வந்து ப்ரீத்தி, அது ரொம்ப வருஷமாக இருந்துச்சு, 11 இயர்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் இந்த புது மிக்ஸி அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது புதுசாக வேறு பிராண்டு நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த Panasonic சூப்பர் மிக்சர் கிரைண்டரை நான் வாங்கியிருக்கேன். Panasonic சூப்பர் மிக்சர் கிரைண்டர் மான்ஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு அரக்கனை போல் செயல்படும். அரக்கன் இல்லை அசுரன் அப்படின்னு கூட சொல்லலாம். எவ்வளோ அவன் பலமாக இருப்பானோ அதே போல் இந்த மிக்ஸியும் பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இதை மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லி இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் 4 லிட்டு இருக்குது. ஆனால் 3 ஜார் தான். ஆனால் அதுக்கு 4 லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த ஜார் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் ஆனது, அதனால் இது துருப்பிடிக்காது. அதை பாருங்கள் எவ்வளோ நல்லா அழகாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். 4 ஜார் வேரியஸ் சைஸில் இருக்குது. ஏன்னா ஒரு மிக்ஸி வாங்கையில் நம்மளுக்கு ஜார் பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அது ஒவ்வொரு சைஸில் இருந்தால் தான் நம்மளுக்கு அது தேவையான அளவு நம்ம அரைக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட மிக்ஸியோட மெயின் பேஸ் பார்த்தா இது பிளாஸ்டிக்கால் இருக்குது. இது ரொம்ப நல்ல பிளாஸ்டிக்காக இருக்குது. இந்த பிளாஸ்டிக் லாங் லாஸ்டிங்கு. இந்த கலர் பிளாக் கலர் நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். வேரியஸ் கலர்ஸ் இருக்குது. நான் செலக்ட் பண்ணியிருக்கிறதோ பிளாக் கலர். இது 750 வாட் உள்ள நம்ம Panasonic சூப்பர் மிக்சர் கிரைண்டர். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஜூஸர். இந்த ஜூஸர் என்கிட்ட தனியாகவே இருக்குது. பட் அதில் க்ளீனிங் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றதுனால இந்த மிக்ஸி ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியிருக்கேன். இந்த ஜூஸர் நல்லா சூப்பராகவே செயல்படுது. நடுவில் உள்ளது கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணி நம்மளுக்கு ஜூஸை நல்லாவே எடுத்து கொடுக்குறது. நெக்ஸ்ட் இருக்க அந்த ஸ்மால் ஜார் நம்ம பொடி பண்ணுறதுக்கு, இட்லி பொடி இந்த மாதிரி செய்கிறதுக்காக யூஸ் ஆகுது. இந்த ஸ்மால் ஜாரில் நம்ம சட்னி அரைக்கையில் நம்ம வலிச்சு இதெல்லாம் பண்ண வேணாம். இந்த மாதிரி அது தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் அதை சுற்றி விடுற ஒரு இது இருக்குது. அதை வச்சு நம்ம சுற்றினோம்னா அந்த சட்னி எல்லாமே அதுவே கரெக்டாக எடுத்து கொடுத்துரும். அடுத்தது மீடியம் சைஸ் ஜாரு. அதோடைய லிட்டை வச்சு மூடியாச்சு. நம்ம ஸ்மால் சைஸ் ஜாரை நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்மால் சைஸ் ஜார் இந்த மாதிரி பொசிஷனில் வச்சா தான் நம்மளால் க்ளோஸ் பண்ண முடியும். இந்த பல்ஸ் பட்டன் இருக்குது. 1 2 3 அந்த 3 லெவலில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜார் ஜூஸர் அப்படியில் பார்த்தா ஜூஸரில் நீங்கள் ஆப்பிள், ஆரஞ்சு இதெல்லாம் போட்டு அதை உள்ளே தள்ளி விடுறதுக்கு ஒரு சின்ன இது மாதிரி ஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மூடியை திறந்துட்டு நீங்கள் ஆப்பிள், ஆரஞ்சு எல்லாமே போட்டுட்டு இந்த மாதிரி அதை உள்ளே தள்ளி விட்டுக்கலாம். தள்ளி விட்டுட்டால் நம்ம அதை அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் அது மிக்ஸி போட்டுகிட்டே இருக்கையில் அப்படி தள்ளி விட முடியாது. நீங்கள் அது போடுறதுக்கு முன்னாடியே எல்லாம் செஞ்சிடணும். இதில் பாருங்கள், நம்ம பிளேட்ஸை பார்க்குறோம். பிளேடு எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீனால் ஆனது. இதுவும் துருப்பிடிக்காது. இது தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக இந்த பிளேட்ஸை நம்மகிட்ட இருக்க ஸ்பேச்சுலா வச்சு நம்ம ஒரு பிளேடை எடுத்துகிட்டு மற்ற பிளேடை போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். இதெல்லாம் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. டபுள் சேஃப்டி லாக்கிங் சிஸ்டம் இருக்குது. அது எப்படி அப்படின்னு டபுள் சேஃப்டி லாக்கிங் சிஸ்டமை நான் கொஞ்சம் நேரம் கழித்து காட்டுறேன். 750 வாட் இது கொடுத்துருக்காங்க. அதாவது தோசை மாவு, மசாலா பொடி இதெல்லாம் அரைச்சிக்கலாம். இப்போ டபுள் சேஃப்டி சிஸ்டத்தை பற்றி சொல்கிறேன் வாங்க. இப்போ பாருங்கள், மிக்சியில் லிட்டு மூடி இருந்துச்சுன்னா மிக்ஸி ஆன் பண்ணால் ஓடும். இப்போ மூடியை நம்ம எடுத்துட்டோம். மிக்ஸியை இப்போ ஆன் பண்ணுறோம். ஆன் சுவிட்சில் தான் இருக்குது. அதை ஆன் பண்ணி எல்லா பட்டன்லேயும் போட்டு பார்க்குறோம். பட் அது ஓடாது. பாருங்கள், இப்போ ஆனில் தான் இருக்குது. ஆனால் இது மிக்ஸி ஓடாது. அது மாதிரி இது ஒரு சேஃப்டி பர்பஸ். சில்ட்ரன் கூட அதை யூஸ் பண்ண முடியும். லிட்டை மூடினா மட்டுமே மிக்ஸி ஓட ஆரம்பிக்கும்.
மோட்டர்லேருந்து கட் ஆஃப் ஆகிற மாதிரி இதை வடிவமைச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த இது லிட்டு மூடுனா பாருங்கள் நல்லா ஃபாஸ்ட்டாகவே சுற்றும். இப்போ போட்டிருக்கு லிட்டு நம்ம மூடியிருக்கோம். உள்ளே எப்படி சுற்றுதுன்னு பார்த்தாச்சு. இப்போ அடுத்த சேஃப்டி சிஸ்டத்தை பற்றி சொல்கிறேன். இப்போ ஜாரை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எல்லா பட்டன்ஸையும் நம்ம ஆன் ஸ்விட்சில் வச்சு நம்ம போடுறோம். ஆனால் அது சுத்தாது. இது என்ன செகண்ட் சேஃப்டி சிஸ்டம்னா, அந்த புஷ்ஷு போய் ஃபிக்ஸ் ஆகி மேலே டாப் அண்ட் பாட்டம் இருந்தால் மட்டுமே, ஜாரோட இருந்தால் மட்டுமே மிக்ஸி ஓடும். இப்போ சட்னி அரைச்சி பார்க்கலாம். சட்னிக்கு மேலே ஒரு லிட்டில் ஒரு ஹோல் மாதிரி இருக்கும் ஓப்பனை. அந்த ஓப்பனை அது பொசிஷனில் இது கிளாக் வைஸாக ஆன்டி கிளாக் வைஸில் பண்ணால் போதும், ஓப்பன் க்ளோஸ் ஆயிரும். இப்போ நம்ம சட்னி அரைச்சிட்ருக்கோம். இந்த லிட்டு வேக்யூமில் க்ளோஸ் ஆகிறது. அதனால நல்ல பொசிஷனில் வச்சு நல்லா அமுக்குனாலே போதும், நல்லா க்ளோஸ் ஆயிரும். இப்போ இந்த Panasonic சூப்பர் மிக்சர் கிரைண்டர் மான்ஸ்டர் இந்த மிக்சியோடைய இமேஜஸ் ஒவ்வொரு ரிவ்யூ போயிட்டு பாருங்கள். எப்போயும் மிக்ஸி வாங்கும்போது சில விஷயங்களை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அது எவ்வளோ வாட் இருக்குது, 750யா 450யா? 450னா நம்மளுக்கு சாதாரணமாக சட்னி இந்த மாதிரிலாம் அரைக்கும். 750 மாவு இதுகள்லாம் அரைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அதான் மிக்ஸியோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இதை நீங்கள் செக் பண்ணிக்கணும். செகண்டாக என்ன விஷயம் நீங்கள் செக் பண்ணணும்னா, எத்தனை ஜார் இருக்குது, உங்களுக்கு தேவையான அளவு உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி 3 ஜார் உள்ளதோ 4 ஜார் உள்ளதோ நீங்கள் வாங்கிக்கோங்க. ஜார் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலான ஆனதா அப்படின்னு நல்லா செக் பண்ணிக்கோங்க. அந்த இது அதோடைய குவாலிட்டி எப்படி இருக்குது, பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி எப்படி இருக்குது, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. லிட்டெல்லாம் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணி வாங்குங்க. பிளேடெல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறது அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் கற்றுக்கோங்க. அப்போ தான் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். உங்களுக்கு தேவையான யூனிட் உள்ளதை நீங்கள் வாங்கிக்கோங்க. கலர்ஸ் நீங்கள் பிடிச்ச மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் டபுள் சேஃப்டி லாக்கிங் சிஸ்டம் நம்மளுக்கு இதில் ப்ளஸ் பாயிண்ட்டாகவே இருக்குது. அப்புறம் மிக்ஸி ஜாரில் லிட்டை மூடும்போது கரெக்டான பொசிஷனில் வச்சு நீங்கள் மூடுங்க. சட்னிலாம் அரைக்கும் போது எந்தெந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி உள்ள ஜாரை செலக்ட் பண்ணுங்கள். அதிகமானதை சின்ன ஜாரில் போட்டுட்டு அப்புறம் அது லீக் ஆகுது அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா அது வேக்யூமில் க்ளோஸ் ஆகிறது அந்தந்த அளவுக்கு கரெக்டாகவே இருக்கும். சட்னி ஒரு 3 சுற்றுலையே நீங்கள் அதெல்லாம் கரெக்டாக அடிச்சிடலாம். ஃப்ரெஷ்ஷாக மாவு அப்பப்போமே நீங்கள் அரைச்சிக்கலாம். நீங்கள் பொடிகள் இட்லி பொடியோ இல்லை மல்லிப்பொடி, மசாலா பொடி, மஞ்சள் பொடியோ நீங்கள் இந்த மிக்சியில் பண்ணலாம். இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இந்த மிக்சியில் இருக்குது. மற்றபடி பிராண்டெல்லாம் உங்களுடைய சாய்ஸ் தான். எல்லா பிராண்டுமே நல்லா தான் இருக்குது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.